ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார வெந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஜோதிடத்தில் இல்லாத ஒரு புது தகவலை வாழ்க்கையில் பார்த்துவிட முடியுமா, சொல்லிவிட முடியுமா, கேட்டுவிட முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அப்படி முடியுமானால் நம்முடைய அறியாமையும் அனுபவமும் இங்கே குறைவாக இருக்கிறது என்பதை தெளிவாக உணர முடியும். இந்த ஜோதிடத்தில் உள்ள காரகத்துவங்களும் உறவுகளும் நிகழ்வுகளும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வதற்கும் உணர்ந்து கொள்வதற்கும் அனுபவங்கள் போதவில்லை. அந்த அனுபவங்களை அனுபவிப்பதற்கான ஆயுள் நம்மிடம் கிடையாது என்பது மட்டும்தான் சற்று கசப்பான உண்மை. அந்த வகையில் அந்த காலத்திலேயே ஒவ்வொரு கிரகத்தினுடைய தோஷங்களுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கும் பரிகாரத்தை தேடி இருக்கிறார்கள். அப்போ பரிகாரத்தால் எல்லாம் செய்துவிட முடியுமா என்றால் அங்கேயும் ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்கிறது. செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அல்லது இந்த 3 நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் பரிகாரங்கள் வேலை செய்வதில்லை. அதாவது லக்னாதிபதியும் அவனே 8க்குரியவனும் அவனே என்று பார்க்கும் பொழுது அந்த வகையில் இந்த பரிகாரங்கள் வேலை செய்வதில்லை. அல்லது லக்கணத்துக்கு 8க்குரியவனுடைய திசையும் 8க்குரியவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசையும் செவ்வாயினுடைய திசையும் செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் உள்ள திசையும் பரிகாரங்கள் நமக்கு சாதகமாக அமைவதில்லை. அதற்கு வேண்டுதல் மட்டுமே ஓரளவு உதவி செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து இதில் நவகிரக பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தானியங்கள், தெய்வங்கள், நிறங்கள் மற்றும் உணவுகள் மற்றும் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் பரிகாரங்கள் இருப்பதை உணர்ந்து அந்த காலத்திலேயே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி சகல தோஷங்களையும் தரக்கூடிய நவகிரகங்களுடைய ஒட்டுமொத்த பாதிப்புகளுக்கும் ஒரு ஒற்றை பரிகாரத்தை அந்த காலத்திலேயே சொல்லியிருக்கிறார்கள். அந்த பரிகாரத்தை செய்பவர்கள் இன்றும் ஒவ்வொரு வருஷத்திலேயும் பங்குனி மாதத்திலேயும் வைகாசி மாதத்திலேயும் மாசி மாதத்திலேயும் மாரியம்மன் பண்டிகை என்ற ஒன்றை வைத்து அதில் முளைப்பாரி என்ற ஒரு பழக்க வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். அந்த பழக்க வழக்கத்திற்கு பின்னால் இருக்கும் நவ கிரகங்களும் அதற்கான தோஷ பரிகாரம் நினைக்கும் பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி முளைப்பாரி பரிகாரம் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் தான் இது. முதலில் அண்டத்தில் முதலில் ஆதிபராசக்தி தோன்றினார். அவள் பரத்தை தோற்றுவித்தார். பரத்திலிருந்து பரமசிவம் தோன்றியது. பரமசிவத்திலிருந்து சிவம் தோன்றியது. சிவத்திலிருந்து சதாசிவம் தோன்றியது. சதாசிவத்திலிருந்து ஆகாயம் தோன்றியது. ஆகாயத்திலிருந்து வாயு தோன்றியது. வாயுவிலிருந்து அக்னி தோன்றியது. அக்னியிலிருந்து ஜலம் தோன்றியது. ஜலத்திலிருந்து மண் தோன்றியது. மண்ணிலிருந்து தாவரங்கள் தோன்றியது. பராசக்தி கந்தக அம்சம், சிவன் பாதரச அம்சம். இந்த இரண்டுமே இணையும் போது தான் சிவசக்தி சம்மேளனம் ஏற்படுகிறது. அதன் மூலம் சகல தாவரங்களும் சகல ஜீவன்களும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் அனைத்து சிருஷ்டிகளும் பஞ்சபூதங்களிலும் கந்தக சக்தியிலும் பாதரச சக்தியிலும் ஊடுருவி உள்ளன. ஆதிபராசக்தி தான் முதலில் தோன்றியது. பின் நவகிரகங்கள் சிருஷ்டித்தால் தரணி பீடங்கள் உள்ள இடங்களில் நவகிரக பீடங்கள் தரணி பீடங்கள் பின்புறம் இருப்பதை இன்றும் அநேக கோவில்களில் நாம் பார்க்கலாம். நவகிரகங்களும் அன்னை ஆதிபராசக்தியின் சக்திக்கு கட்டுப்பட்டவை. ஆதிபராசக்தியை வணங்கினால் நவகிரக தோஷங்கள் நம்மை பாதிக்காது என்று கேரள மக்கள் சக்த வழிபாட்டுக்காரர்கள் என்பதை உணர முடிகிறது. கேரள மக்கள் அனைத்து செயல்களும் பகவதியால் தான் நடைபெறுகிறது என்று உறுதியாக நம்புகின்றனர். அங்கு நவகிரக வழிபாடு கிடையாது. அதனால் தான் அங்கு கோவில்களில் நவகிரகங்கள் இல்லை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சிவனை வணங்கப்படும் தமிழ்நாட்டில்
சிவ அம்சமான தட்சிணாமூர்த்திக்கு எதிரில் நவகிரக அம்சமாக நவதானியங்கள் உள்ளன அல்லது நவகிரகங்கள் உள்ளன. சூரியனின் சக்தி கோதுமையில் உள்ளது. சந்திரனின் சக்தி நெல்லில் ஒளிர்கிறது. செவ்வாயினுடைய சக்தி துவரையில் ஒளிர்கிறது. புதனின் சக்தி சிறு பருப்பில் அல்லது பச்சை பயிரில் வியாபித்திருக்கிறது. வியாழனின் சக்தி கொண்டைக்கடலில் மிளிர்கிறது. வெள்ளியின் சக்தி வெள்ளை மொச்சையில் அடங்கியிருக்கிறது. சனி பகவானின் சக்தி எள்ளில் பிரவாகமாக இருக்கிறது. ராகுவின் சக்தி உளுந்திலும், கேதுவின் சக்தி செங்கானம் என்று சொல்லக்கூடிய கொல்லிலும் அடங்கியிருக்கிறது. மேற்படி தானியங்களில் பராசக்தி இருப்பதால் அவைகள் மினுமினுப்பை பெற்றுள்ளன. இவைகளை கொண்டு நவகிரக கோமங்களை சிறிய பெரிய வித்வத்துக்கள் செய்கின்றனர். நவகிரக கோமங்களுக்கு அதிக பொருள் செலவு ஆவதால் அவை அனைவராலும் செய்ய இயலாது. வசதி படைத்தவர்கள் மட்டுமே செய்கின்றனர். பக்தர்கள் கோளறு பதிகம் பாடி உங்கள் நவகிரக தோஷங்களை நீக்கிக் கொண்டனர். பாமர ஜனங்களுக்காக அவர்களிடம் நவகிரக தோஷத்தை போக்க ஆதியில் ஏற்பட்டதே முளைப்பாரி வழிபாடு போன்ற நவதானியங்களை ஒரு மண் பாத்திரத்தில் மண்ணை நிரப்பி அதில் மேற்படி தானியங்களை தூவி நீர் தெளித்து வருவார்கள். இவ்வாறு ஒரு வாரம் முதல் 11 நாட்கள் வரை இதை அவரவர்கள் நியமிதம் போல் நீர் தெளித்து வளர்த்து வருகிறார்கள். அவர்கள் கையினால் நீர் தெளித்து வருவதால் அவர்களை பிடித்த நவகிரக தோஷங்கள் நீங்குகிறது. பின் அவைகளை பூஜித்து மேளதாளங்களுடன் ஒரு அம்மன் கோவிலுக்கு எடுத்து சென்று அதை சுற்றி கும்மி அடித்து பாடுவார்கள். அதன் பின் அதை எடுத்து போய் ஊரில் உள்ள நதியிலோ அல்லது தெப்ப குளங்களிலோ அல்லது ஊரில் நட்ட நடுவில் இருக்கக்கூடிய நீர்நிலையான ஊர் கிணற்றிலோ ஆதிகாலத்தில் விட்டு வந்திருக்கிறார்கள். சிவராத்திரியில் அநேகம் பேர் முளைப்பாரி பரிகாரங்களை செய்து வருவதை இன்றும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு மாரியம்மன் கோவிலிலேயும் 7வது நாள் அல்லது 9வது நாள் அல்லது 11வது நாள் இந்த முளைப்பாரியை எடுத்து வந்து வலம் வந்து ஊரை சுற்றி ஊர்வலம் வந்து ஓரிடத்தில் போட்டுவிட்டு போகிறார்கள். அல்லது கிணறு அல்லது நீர்நிலை மற்றும் நதிகளில் இதை செய்கிறார்கள். காலங்காலமாக நவராத்திரி கொழுவின் போது கொழுவின் முன்பாக ஒரு மண் சட்டியில் நவதானியங்களை போட்டு வளர்க்கிறார்கள். பிறகு 9 நாள் பூஜை முடிந்து ஏதாவது ஒரு நீர்நிலையில் கரைக்கின்றனர். இதன் மூலம் நவகிரக தோஷங்கள் நீங்குகின்றன என்பதை நிறைய அனுபவத்தில் பார்த்திருக்கிறோம். அப்படி ஒவ்வொரு வருடத்திற்கும் அம்மனுடைய விசேஷமான மாரியம்மன் பண்டிகை பொங்கல் மற்றும் காளியம்மன் பண்டிகை பொங்கல் மற்றும் அவரவர்களுடைய குல தெய்வ கோவில் பண்டிகை சம்பந்தப்பட்ட நாட்களில் 7வது நாள் அல்லது 9வது நாள் இன்றும் முளைப்பாரியை எடுத்து வந்து அதை விசேஷமாக கொண்டு வருகிறார்கள். அதே சமயத்தில் நான் நடைமுறையில் பார்த்தது, எந்த ஒரு வீட்டில் வருடம் விசேஷத்தை கொண்டாடக்கூடிய முளைப்பாரி எடுக்கிறார்களோ அந்த வருடத்தில் அந்த முளைப்பாரிக்கு தரமான நீர் தெளித்தும் தரமான மண் இருந்தும் முளைப்பாரி பழுதாக வருகிறதோ அல்லது விதைகள் நல்ல முளைத்து செழிப்பான சூழ்நிலையை காட்டாமல் இருக்கும் பொழுது அடுத்த ஒரு வருடத்தில் பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்து விடுவதை இன்றும் நடைமுறையில் பார்க்கிறோம். இது இல்லாமல் பலமான பாதிப்பு இருப்பவர்கள் வளர்பறைகள் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள், திங்கட்கிழமை நாள் லேசாக தண்ணீர் தெளித்து வைத்து, செவ்வாய்க்கிழமை நாள் மண்ணில் போட்டு வைத்து, புதன்கிழமை நாள் மண்ணிலே இருக்க, அடுத்த வியாழக்கிழமை நாள் வளர்பறை வியாழக்கிழமையாக இருந்து அதை நீர்நிலைகளில் தெளித்து வர, அந்த நீர்நிலைகள் ஓடும் நீர்நிலையில் தெளித்து வர, அது ஓரத்தில் ஒவ்வொரு விதைகளாக ஒதுங்கி அது காலப்போக்கில் தன்னுடைய இயல்பான செயல்களை செய்துவிட்டு மடிகிறது. அதாவது பூத்து காய்த்து விதையை அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்கிறது என்பதை நடைமுறையில் பார்க்கிறோம். அப்படியும் செய்யலாம். இது எல்லாம் செய்ய முடியாத பட்சத்தில் பலமான நோய் இருக்கும் குடும்பத்தில் அல்லது திருமண தடை தாமதம் உள்ள வீட்டில் ஒரு மஞ்சள் பையில் 1 கிலோ நவதானியம், அதாவது முளைக்கக்கூடிய தன்மையுள்ள நவதானியங்களையும் வாங்கி புதன்கிழமை நாள் அல்லது வியாழக்கிழமை நாள் இரவு தன்னுடைய தலையணைக்கு அடியில் மஞ்சப்பையில் வைத்து அடுத்த நாள் எழுந்து சென்று
அதை தண்ணீர் தெளித்து நன்றாக அரைத்து அதோடு சேர்த்து அச்சு வெல்லம் கொஞ்சம் சேர்த்து அரைத்து உங்களுடைய வீட்டில் இருக்கும் பசுமாட்டுக்கு கொடுங்கள். அதிலிருந்து 21 நாளில் தடைப்பட்ட காரியங்கள் நடப்பதற்கான நிகழ்வுகள் நடப்பதை கண்கூடாக பார்க்க முடியும். இதில் எந்தவித ஏற்ற இறக்கமில்லை. வாய்ப்பு உள்ளவர்கள் பயன்படுத்தி பாருங்கள் நண்பர்களே. இப்படி செலவே இல்லாமல் நவகிரகங்களையும் கட்டுப்படுத்தி அதனுடைய தாக்கங்களையும் தடைகளையும் தகர்த்து சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பை உண்டு பண்ணி தரக்கூடிய இன்னும் எண்ணற்ற பரிகாரங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பரிகாரத்தோடு பயணிப்போம். வாருங்கள் நண்பர்களே. நான் சொல்லக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கடுகளவாவது அல்லது ஒரு அணுவளவாவது நன்மை பயக்குமெனில் எந்தவித மாற்றமும் இருக்காது நண்பர்களே. இப்படிப்பட்ட பதிவுகளை நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ உங்களில் தொடர்பு உள்ள மனிதர்களுக்கோ இதை பகிருங்கள். அவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் பயன்பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தால் அந்த நவகிரகங்களும் பஞ்சபூதங்களுக்கும் அவர்களுக்கு அருளுமானால் இந்த பதிவின் மூலம் அவர்கள் நிறைய காரிய தடைகளை விட்டு விலகி வெற்றி பெற அவர்களோடு நாமும் சேர்த்து பயணிப்போம். நம்மோடு சேர்ந்து அவர்களும் பயணிக்கட்டும். வாழ்த்துக்கள் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788722999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.